இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடிகாரன் வந்து டெய்லி கரெக்டாக வேலைக்கெலாம் தவறாமல் போயிட்டே இருக்கிறான். ஆனால் அவனோட ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணிக்கு பர்ஃபெக்டாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்புகிறான். ஆனால் வீட்டுக்கு திரும்பும்போது ஒய்ஃப்ட ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறான்னா, இப்போது நான் 6 மணிக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறவன் சொல்லிவிட்டு எங்கே போகிறான்னா ட்ரிங்க்ஸ் கடைக்கு. அங்கே போய் 6 மணிக்கு தானே ஆகுது, நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போகலன்னு சொல்லி உட்கார்றவன் என்ன பண்ணுறான்னா ஃபுல்லையும் நல்லா குடிச்சிட்டு 6 மணி ஆனது கூட தெரியாமல் போதையில் விடிய குடிச்சு மணி வந்து 2:30 ஆயிடுது நைட்டு. அவ்வளோ நேரம் வரைக்கும் குடிச்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு போதையில் நம்ம 6 மணி தாண்டி உட்காந்துருக்கோங்கிறது கூட தெரியாது. அப்புறம் வீட்டுக்கு வரான். எப்படி வீட்டுக்கு வந்துட்டு நம்ம எப்படி வந்து சேர்ந்தோங்கிறத சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படியே ஒளிஞ்சு வரைஞ்சி போய் படுக்கையில் படுத்துடுறான். ஆனால் அவன் வரும்போது என்ன ஆயிடுச்சுதுன்னா கொஞ்சம் கீழே விழுந்து அவனுக்கு கை காலில் அடியும் பட்டுருக்குது. ஆனால் அந்த அடியை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறான்னா கிளாஸில் எல்லாம் போட்டு ஒட்டிடுச்சு போய் படுத்தாச்சு. அப்போ மறுநாள் காலையில் போல் ஒய்ஃப்ட்ட வந்து எப்படி இது பண்ணுறான்னா நம்ம குடிச்சது எதுவும் காமிச்சிக்கிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நல்ல மாதிரி இருந்துச்சு எல்லா சீனும் போடுறான். அப்போ அந்த இதை பார்க்கும்போது அந்த ஒய்ஃபு சொல்கிறா, ஏன்னா இவ்வளோ நாள் சத்தியம் பண்ணி குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் எல்லா ப்ராமிஸும் பண்ணேன், ஆனால் இப்போ திரும்பவும் நீ குடிச்சிட்டு வந்திருக்கன்னு சொல்லி அந்த ஒய்ஃப் வந்து சண்டை போடுறான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் குடிக்கவே இல்லை அப்படிங்கிறத சொல்லி சாதிக்கிறாரு. ஆனால் இதில் என்ன நடந்துச்சுன்னா, முன்னாடி சத்தியம் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சும் இவங்களுக்கு வந்து அந்த சத்தியத்தெல்லாம் மறந்து திரும்பவும் நம்மளுக்கு எது தேவையோ அதை தான் தேடி ஓடுறாங்களே தவிர நம்ம செஞ்சு கொடுத்ததை வந்து மறந்துடுறாங்க அந்த குடிக்காரங்க. அதுக்கப்புறமா ஆனால் இதுக்கு பதிலாக என்ன சொல்கிறது, அவங்க அழுதுட்டு தான் போகணும், இவங்களோட ஆட்டத்தை திரும்பவும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. குடிச்சு என்னைக்காவது ஒரு நாள் புத்தி மாறி நம்ம வந்து மேல் குடிக்கக்கூடாது நிப்பாட்டிடணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா கடவுள் வந்து அவனோட ஆட்டத்தை தொடங்குறாரு ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது. ஆனால் இதில் என்ன இது, தானே ஆடுற வரைக்கும் நல்லா ஆட்டம் ஆடிட்டு கடைசியில் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கும் போது ஆண்டவன் வந்து அதுக்கான பதிலை உங்களுக்கு திரும்ப கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அதுக்கான வழியை தேடாமல் நம்ம எப்படி இருக்கணும், எப்படி ஒரு வழியில் போகணும் நல்பாதையில் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கடைப்பிடிச்சிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கலாம்.